பிறவி திமுக. நான் பிறக்கும் பொழுதே திமுகவாக பிறந்தவன். என்னுடைய அண்ணன் பேர் கருணாநிதி, என் பெயர் சம்பத், என்னுடைய இன்னொரு தம்பியின் பேர் ஸ்டாலின். இப்படி பெயர் வைத்த குடும்பம் எங்க குடும்பம். என்னுடைய மகன் பெயர் சரத் பாஸ்கர், என்னுடைய மகள் பெயர் மதிவதினி, என் தம்பியினுடைய மகன் பெயர் யோகி, என்னுடைய தம்பியினுடைய மகளுக்கு பேர் துவாரா. எல்லாம் ஈழ ஆதரவு நிலைப்பாடுல வச்ச பேரு. எங்க அப்பா எங்க ஊர்ல ஒரு சுயமரியாதைக்காரராக அறிமுகமானவர். இப்படி பேர் வச்சதுனால எனக்கு திமுகவில் பேசுறதுக்கு எனக்கு அதிக உரிமை இருக்கிறது. ஆனா அதற்கான வாய்ப்புகளை திமுக எனக்கு தரல. அதுல நானும் தவறு இழைத்திருக்கிறேன். 1993 அக்டோபர் திங்கள் 3ஆம் தேதி வைகோவின் ஆதாயத்திற்காக விடுதலை புலிகள் கருணாநிதியை கொல்ல சதி என்று அன்றைக்கு இருந்த பொதிகை தொலைக்காட்சியில சோபனா ரவி 7 மணிக்கு செய்தி வாசிக்கும் பொழுது ஒரு ஊர்ஜிதமாகாத தகவல் என்று வாசிக்கிற பொழுது அண்ணன் வைகோவின் இருப்புக்கு ஆபத்து வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வைகோவை நான் துணிச்சு முதல்ல ஆதரிச்சது நான் தான். அன்னைக்கே திருக்கோவிலூருக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல கூட்டம், இதுதான் என்னுடைய கடைசி கூட்டம்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு பேசிட்டு உடனடியாக இரவே பேருந்துல ஏறி நடு இரவில் 148 பிளாக் அண்ணா நகர் அண்ணா வைகோ வீட்டுக்கு நான் வந்தேன். நான் வெளிநாட்டுல ஒரு வேலைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் செய்து வச்சிட்டு இருந்த நிலையில இப்படி வைகோவுக்கு நான் இப்படி போகிறதுக்கு பிளான் போட்டு தான் வந்தேன். உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது என்னால தாங்கிக்க முடியல. விளைவுகள் எதுவாக இருந்தாலும் உங்களோட நான் இருப்பேன்னு சொன்னேன்.